என்ன செய்கிறார்? உடனேயே ஆண்டவர் வேண்டாம் நீங்க வராதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா இயேசு அந்த இடத்துல என்ன சொல்றனா, உன் மகள் மரிக்கவில்லை, அவள் தூங்கி கொண்டிருக்கிறார். அப்பொழுது இயேசுவை எல்லாரும் கேலி செய்கிறார்கள். செத்து போன பிள்ளைய இவர் தூங்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி. அடுத்த இரண்டாவது ஒரு விசுவாசம் என்னவென்றால், அந்த குழந்தையை உன்னுடைய குடும்பத்தாரை பார்த்து எல்லாரையும் வெளியே அனுப்புங்க, எல்லாரையும் வெளியே அனுப்புங்க, எல்லாரையும் வெளியே அனுப்புங்க, நீங்க குடும்பத்தார் மாத்திரம் வீட்டுல இருங்க, நான் என்னுடைய சீசர்கள் மாத்திரம் இருக்கட்டும். அப்பொழுது அந்த குழந்தையை கையை பிடித்து அவர் தூக்குகிறார். மகளே எழுந்திரு, சிறு பெண்ணே நீ எழுந்திரு அப்படிங்க. அப்படியே தூங்கி எழுந்தது போல எழுந்துக்கிறது குழந்தை. பாருங்க எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அந்த நாட்களில ஆண்டவர் நடந்து போகும் பொழுது பல அற்புதங்கள் நடந்தது. அதே போல எங்களுடைய குடும்பத்துல கூட அருமையான மகளுக்கு என்ன செய்தது, கைவலி நெஞ்சுவலி அப்படின்னு சொல்லும் பொழுது ஏசப்பா சொன்னாங்க, நீ என்ன செய்ய, அவளை கைய தோல்ல வைக்க சொல்லு, வச்சுட்டு நீ போன்ல ஜோம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த ராத்திரி வேளையில அந்த மகளுக்காக ஜெபிக்கும் பொழுது காலையில கேட்கிறேன், இம்மா எனக்கு கைவலி இல்ல, நெஞ்சுவலி இல்ல, இப்ப பரவாயில்ல. அப்போ நான் அவர் சொல்லும் பொழுது நம்ம அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? நீ வெளியே போ, எல்லாரையும் வெளியே அனுப்புறேன். ஏன்னா முறுமுறுக்கிறவர்கள் தேவையில்லை, அவர் மீது விசுவாசம் உள்ளவர்கள் மாத்திரம் போதும் என்று நாம் நினைக்கும் பொழுது அதை என்ன செய்ய வேண்டும், அவர்கள் மாத்திரம் தான் இருக்கணும். ஏன்னா